ஓம் சஹனாபவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். सच्चिदानंदरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः. जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोञ्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. ஏன் நீங்கள் செயலில் ஈடுபடாமல் இருக்கிறீர்கள்? செயல் செய்யாமல் எங்கிருந்து வித்தம் வரும்? வித்தம் இல்லாத பொழுது எங்கிருந்து போகத்தை அனுபவிக்க முடியும்? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவனும் இதைத்தானே நடைமுறையாக கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் இது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சௌலபியமாக உறங்கி கிடக்கிறீர்களே, செயலற்று கிடக்கிறீர்களே, ஏன்? எப்படி உங்களால் முடிகிறது? எது உங்களுக்கு பின்னாடி இருந்து கொண்டு இந்த வாழ்க்கை முறையை வாழ தூண்டுகிறது? நேற்றைக்கு பார்த்தோம், அழியாத ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம் என்னுடைய ஸ்வரூபம். அதை அனுபவிக்க விடாமல் செய்வது சுபாவம். மனதில் இருக்கக்கூடிய அறியாமை, அகங்காரம், விருப்பு வெறுப்பு, சங்கல்பங்கள், ஆசை, வாசனைகள், இதெல்லாம் என்னுடைய மனதில் இருந்து கொண்டு மனதுக்கு உள்ளே இருக்கின்ற அந்த என்னுடைய உண்மையான ஆனந்தத்தை அனுபவிக்க விடாமல் செய்கிறது. நான் அதை நீக்கிவிட்டேன். இப்போது நான் ஆனந்தமாக எனக்குள்ளே இருக்கின்றேன். ஒவ்வொருவரும் தன்னிடத்திலே போய் தேட வேண்டிய பொருளை விட்டுவிட்டு தன்னிடத்திலேயே நிறைவடைய வேண்டிய ஒன்றை விட்டுவிட்டு தனக்கு அந்நியமான ஒன்றிடத்திலே போய் தன்னை தொலைக்கிறார்களே. இந்த அறியாமை என்ன சொல்லுவதுன்னு ஜீவராசிகளை பார்த்து நொந்து கொள்கிறார். இத்தீயேததாத்மனஸ்வார்த்தம் சந்தம் விஸ்மிருத்ய வை புமான் விசித்ராமசதி த்வைதே கோராமாப்னோதி சம்ஸ்ருதிம். அழகான ஒரு இது ஏதது ஆத்மனஹா ஸ்வார்த்தம் சந்தம். தன்னிடத்திலேயே ஸ்வார்த்தம், தன்னுடைய பொருளை
தன்னிடமே இருக்கக்கூடிய அர்த்தத்தை, ஸ்வார்த்தம். ஸ்வ அர்த்தம், தன்னிடத்திலே இருக்கக்கூடிய பொருளை. யார் அது? நான் தான். ஆத்மனஹா, தன்னிடத்தில் இருக்கின்ற பொருளை, தன்னை. அவித்யா விஸ்மிருத்ய, அறியாமையினாலே மறந்து போய். காரணம் சொல்றார். நம்மிடமே ஒரு பொருள் இருக்கிறது, ஆனால் நமக்கு அதை பற்றின மறதி, விஸ்மிருதி, அதை நான் காலங்காலமாக மறந்துவிட்டேன். எத்தனையோ பொருள்களை வீட்டில் வாங்கி வைக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் புதிய பொருள்கள் வர வர பழைய பொருள்கள் எல்லாம் பின்னாடி போகிறது, அடியிலே போகிறது. புதிய பொருள்கள் மேலோட்டமாக தெரிகிறது. நாம் சேர்த்த பொருள்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு பொருளை நான் பயன்படுத்தாமல் போய்விட்டோமே ஆனால் அந்த பொருள் நம்முடைய உபயோகத்திலிருந்தே விலக்கி வைக்கப்படுகிறது. நம்முடைய மனதிலிருந்தும் மனப்பார்வையிலிருந்தும் அது விலக்கி வைக்கப்படுகிறது, மறந்தே போயிடும். இது சாமானியமான விதி அப்படின்னா இதேதான் உண்மை தத்துவத்திற்கும். உண்மை பொருளை நாம் எப்பொழுது நினைக்கிறோம் என்று பாருங்கள். அதனுடனேயே நாம் பிரயாணம் செய்தால்தான் மனம் அதை நினைக்கிறது. ஒருவேளை என்னுடைய மனம் அந்த வஸ்துவுடனேயே பிரயாணம் செய்யலன்னு வச்சுக்கோமே, நிச்சயமாக நமக்கு அந்த உண்மை பொருளிடத்திலே மறதிதான் இருக்கும், நினைவு இருக்க வாய்ப்பே இல்லை. அதனாலவோ என்னவோ நம்முடைய சனாதன தர்மத்துல தினந்தோறும் ஏதாவது ஒரு பண்டிகை, ஏதாவது ஒரு விழா, ஏதாவது ஒரு ஜென்மாஷ்டமி, ஏதாவது ஒரு தேவதைக்கு ஆராதனான்னு ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து நம்ம எப்படியாவது இறைவனை நினைக்க வைக்க வேண்டும், மறந்து விடக்கூடாத ஜீவன் என்று தொடர்ந்து நம்மை தள்ளிக்கொண்டே இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். 12 மாதத்திற்கு 12 விதமான வழிபாட்டு முறைகளை வைத்து எப்படியாவது இறைவனை நினைத்து விடப்பா, உனக்கு மறதி இயல்பாகவே இருக்கிறது, ஆகினாலே இப்படியாவது இறைவன் நினைப்பதற்கு நீ முயற்சி எடு. அப்போ என்னுடைய பொருள் என்னிடமே இருக்கின்ற பொருள், நான் வெளியில போய் எங்கேயும் தேட வேண்டாம், அதற்கு எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம், எந்த கடினமான செயலும் செய்ய வேண்டாம். யாரிடத்திலும் போய் எனக்கு என்னுடைய பொருளை அடைவதற்கு நீங்கள் தடையாக இருக்கிறீர்கள், உங்களால தான் என்னுடைய வாழ்க்கையே அஸ்தமனமாகிவிட்டதுன்னு சொல்ல வேண்டாம். என்னுடைய பொருள் ஸ்வார்த்தம், ஸ்வார்த்தம் அர்த்தம் சந்தம், என்னிடத்திலேயே இருக்கின்ற என்னுடைய பொருள். ஆத்மனஹா ஸ்வார்த்தம் சந்தம், என்னுடைய ஆனந்தத்தை, என்னுடைய ஆனந்த ஸ்வரூபத்தை விஸ்மிருத்தியே நான் மறந்து பல யுகங்கள் ஆகிவிட்டது. நீங்க கேட்கலாம், என்னை நான் எப்படி மறந்தேன், என் சொரூபத்தை எப்படி நான் மறந்தேன்? அதான் அந்த மறதியை அனாதி அப்படின்னு சொல்லிட்டேன். எப்பொழுது நான் என்னை மறந்தேன் என்று தெரியாது, ஆனா மறந்து இருக்கிறேன் என்பது மட்டும் தெரிகிறது. மறந்ததுனால தான் நமக்கு ஜனனம் மரணம், அதிலிருந்து வரக்கூடிய ஆயுள், போகம், கர்மம், கர்ம வினை, இதெல்லாம் நாம் இப்ப அனுபவிப்பதற்கு காரணம் என்ன என்பது தெரிகிறது. நான் மறந்ததுனாலும் தெரிகிறது. ஏன் மறந்தேன்லாம் நமக்கு சொல்ல முடியாது. அது அனாதி. எப்பொழுது மறந்தாய், ஏன் மறந்தாய்? மறந்திருக்கிறாய், ஆமா மறந்திருக்கிறேன். நினைவுபடுத்தணுமா? ஆமா நினைவுபடுத்தி கொண்டால் நல்லது.
அப்போ இங்க என்னடான்னா மறதிதான் மரணம், நினைவுதான் மோட்சம். அவ்வளவுதான். நான் மறந்தேன், மரணம் தான். நினைத்தால் எதை வேணா எடுத்துக்கொண்டு பாருங்க. உலகத்தில் அன்றாடம் நடக்கக்கூடிய எல்லா அனுபவத்தையும் எடுத்துக்கொண்டு பாருங்கள். மறந்தேன்னா மரணம் தான். மரண அனுபவம் தான் நமக்கு மறதியினால் வருகிறது. நினைத்தால் சுகம்தான், மோட்சம்தான். இப்போ நான் மறந்ததுனால, நான் மறந்ததுனால, என்னுடைய உண்மையான அர்த்தத்தை நான் மறந்ததுனால அனர்த்தத்தை நோக்கி நான் போகிறேன். என்ன வேதனை பாருங்க. அது சொல்றார், புமான் விஸ்மிருத்தியே ஸ்வார்த்தம் சந்தம் விஸ்மிருத்தி. என்னுடனேயே இருக்கின்ற மாறாத அந்த ஆனந்தமான ஸ்வரூபத்தை விஸ்மிருத்தியே மறந்து, எவ்வளவு நாம மறதி இந்த அளவுக்கு நமக்கு இருக்குடான்னா, சாதாரண பொருளை மறந்துட்டா நமக்கு ஒரு தோஷம் இல்லை. உலகத்துல எல்லாவற்றையும் மறந்து விடலாம், மறக்கணும். ஆனால் மறதி இருக்கக்கூடாத ஒன்று என்னுடைய ஸ்வரூபம். அதை நான் மறந்து விட்டால் என்ன கதி ஏற்படுகிறது? புமான் துவைதே அசதி விசித்ராம் சம்ஸ்மிருதி ஆப்னோதி. இவன் தனக்கு அந்நியமான ஏதோ ஒரு பொருள் தன்னுடைய பொருளாக நினைக்கிறான். தனக்கு அதுதான் சௌலபியத்தை கொடுக்க போகிறது, அதுதான் தனக்கு நிரந்தரமான இன்பத்தை கொடுக்க போகிறது என்று உண்மையிலேயே தனக்கு அந்நியமாக ஒன்றுமே இல்லாத ஒன்றிடத்திலே போய் இவனுடைய எண்ணத்தை அதனிடத்திலே வைத்து துவைத்தே அசதி. ரொம்ப அழகான சொல், 2 வார்த்தையை போடுறார். தனக்கு அந்நியமாக, துவைத்தே, த்வீனா 2, துவைத்தம் 2, அத்வைத்தம் 2 அற்றது. தனக்கு அந்நியமாக இரண்டாவது ஒன்று இருப்பதாக எது இருக்கிறதாம்? அசதி. சத்து இல்லாத, அசத் இல்லாத ஒரு பொருள் இருப்பது போல இவனுக்கு தோன்றுகிறது. அதனால என்ன ஆயிடுத்து? தானே கல்பிதம் செய்து கொண்டு அந்த எண்ணத்திலே போய் இவன் ஒரு பெரிய கற்பனையான உலகத்தை மனதினால் தோற்றுவிக்கிறான். எப்படி? விசித்திரம், சித்திரத்தை போல பலவிதமான தோற்றங்களானது எப்படி ஒரு சித்திரத்திலே, ஒரு படத்திலே கற்பனையாக கதாபாத்திரமாக காட்டப்படுகிறதோ அது உண்மை அல்லவோ, அதே போல விதவிதமான தோற்றங்கள் மனதிலிருந்து உத்பவம் செய்யப்பட்டு தனக்கு அந்நியமான ஒரு உலகம் இருப்பதாக தோற்றுவித்து அதுல போய் தனக்கு எல்லாமே அதிலிருந்துதான் கிடைக்கும் என்பதாக கற்பனை செய்து கொண்டு அதுதான் தன்னுடைய வாழ்க்கையிலேயே தான் அடைய வேண்டிய இலக்காக நினைத்து கொண்டு அதுதான் உண்மையிலேயே வாழ்க்கையிலே நான் புருஷார்த்தமாக செய்ய வேண்டிய காரியம் என்பதாக நினைத்து கொண்டு அதனிடத்திலே போய் சுவார்த்தத்தை விட்டுவிட்டு அந்நிய அர்த்தத்தை பற்றி கொள்கின்றேன். எனக்கு அந்நியமான ஒரு பொருளை என்னுடையதாக நினைக்கிறேன், எனக்கு அதுதான் சௌலபியம், சுகம் கொடுப்பதாக நான் நினைக்கிறேன். அதனால என்ன இப்போ இருந்துட்டு போட்டுமே. அதனால என்ன உங்களுக்கு என்ன வந்தது? உங்களுக்கு வேண்டானா போயிட்டு எங்களுக்கு இதெல்லாம் தான் தேவை, இந்த வாழ்க்கை முறையை தான் நாங்கள் வாழப்போகிறோம். உங்களுக்கு வேண்டாம் என்றால் எங்கேயாவது காட்டில் போய் உட்காந்து கொள்ளும். எப்பொழுது நம்முடைய மனமானது துவைதத்திலே தனக்கு அந்நியமாக ஒன்று இருப்பதாக நினைத்து இல்லாத ஒன்றை, அசத் இல்லாத ஒன்றை இருப்பது போல நமக்கு ஒரு விதவிதமான காட்சிகளை, விசித்திரமான காட்சிகளை கொண்டு வந்து காட்டுகிறதோ
அதுதான் வாழ்க்கையின் இலக்கு நினைக்கிறோமோ அது என்ன செய்கின்றதாம்? கோராம் சம்ஸ்மிருதி, பயங்கரமான கோரமான ஒரு வாழ்க்கை முறையை நமக்கு ஏற்படுத்தி, கோரமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி சம்ஸ்ருதிம் ஆப்னோதி, இந்த உலகத்திலே விதவிதமான பிறவிகளை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிறது. அதை நாம் ஆப்னோதி அடைகின்றோம். அதில் வரக்கூடிய அனுபவங்களை அனுபவிக்கிறோம். எனக்கு ஏன் இந்த அனுபவம்? எனக்கு ஏன் இந்த 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 வாழ்க்கை முறை? எனக்கு ஏன் இந்த கஷ்டங்கள்? எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு உறவு முறைகள் இருக்கிறது என்று நாம் திரும்பி திரும்பி கேட்கிறோம் அல்லவா? அது வேறு யாரும் ஏற்படுத்தி கொடுத்ததல்ல, நம்முடைய மனம். இதனால இது வந்தது ஸ்வார்த்தம். ஆத்மனஹா ஸ்வார்த்தம் சந்தம் விஸ்மிருதி, என்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை நான் மறந்ததனா. குரு அதனால்தான் சொல்லி அனுப்புறார் மாணவன்ட்ட, என்னுடன் 12 வருட காலம் பிரயாணம் செய்து விட்டாயப்பா, இப்பொழுது உனக்கு வயது 17. இப்போ நீ உன்னுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழக்கூடிய இடத்துக்கு நீ வந்து விட்டாய். நீ கல்யாணம் செய்து 18 வயது ஆகிவிட்டது என்றால் கல்யாணம் செய்து வைப்பார்கள் உனக்கு. 12 7 19 வயது ஆகிவிட்டது. உனக்கு இனிமேல் உன்னுடைய இஷ்டப்படி வாழக்கூடிய வாழ்க்கையை உனக்கு அமைத்துக் கொடுப்பார்கள், நீ அமைத்துக் கொள்ளலாம். அப்படி போகின்ற நேரத்திலே இங்கே உனக்கு தினந்தோறும் உன்னுடைய சொரூபம் பிளஸ் உன்னுடைய ஸ்வதர்மம், இந்த ரெண்டும் உனக்கு ஞாபகப்படுத்தப்பட்டது. ஸ்வரூபம் ஸ்வதர்மம், ஸ்வரூபம் ஸ்வதர்மி, ஸ்வதர்மம் அந்த ஸ்வரூபத்தை நோக்கி நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை முறை. இந்த ரெண்டு தான் இருக்கு. இந்த ரெண்டை மட்டுமாவது மறக்காமல் வைத்துக் கொள்வோம். ஸ்வரூபம் என்னுடைய மாறாத வடிவம், ஸ்வதர்மம் அதை நோக்கி நான் வாழ வேண்டிய வாழ்க்கை, ஸ்வதர்மியை நோக்கி வாழ வேண்டிய வாழ்க்கை. இதைத்தான் சாஸ்திரம் திரும்ப திரும்ப போதிக்கிறார். கர்ம காண்டத்தின் மூலமாக ஸ்வதர்மத்தையும் ஞான காண்டத்தின் மூலமாக ஸ்வதர்மியையும் காட்டுகிறார். நீங்க சாஸ்திரத்தை படிக்கும்போது இந்த ரெண்டையும் ஞாபகப்படுத்தலைன்னா, இந்த ரெண்டையும் சொல்லிக் கொடுக்காம வேற ஏதாவது உங்களுக்கு போதித்தார்கள் என்றால் அது ஞானம் இல்லை. அந்த ஞானத்தை நான் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை, படிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அது யார் சொன்னாலும் சரி. ஸ்வதர்மி ஸ்வதர்மா, இதைத்தான் குருகுலத்திலே நமக்கு போதித்தார். இப்போ குரு சொல்லி அனுப்புறார், உனக்கு நான் ஸ்வதர்மத்தையும் காட்டினேன், ஸ்வதர்மையையும் காட்டினேன். இப்போ நீ உன்னுடைய சுதர்மத்தை பின்பற்றி ஸ்வதர்மையை மறக்காமல் இருப்பதற்கான உண்டான ஆசிரமத்தை எடுத்து கொண்டு போகிறாய். அங்கே போய் இதெல்லாம் மறந்து விடாதே அப்படின்னு நீ மறந்து விடக்கூடாத பொருள் என்னென்னலான்னு சொல்லி அனுப்புறார். சத்யான்ன பிரமதித்தவ்யம், தர்மான்ன பிரமதித்தவ்யம், குஷலான்ன பிரமதித்தவ்யம், பூத்யைன பிரமதித்தவ்யம், ஸ்வாத்யாய பிரவச்சனாபியாம் ந பிரமதித்தவ்யம், தேவ பித்ரு கார்யாபியாம் ந பிரமதித்தவ்யம், மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ, யான்யனவத்யானி கர்மாணி தானி சேவிதவ்யானி நோ இதராணி. ஒரு பெரிய பட்டியலே கொடுத்தார், பார்த்தோம் தைத்திரிய உபனிஷத்து. இதெல்லாம் மறந்துடாதே, மறந்து விடாதே. ஏன்னா உன்னை மறக்கடிப்பதற்கு உண்டான விஷயங்கள் உன்னை சுற்றி நிறைய நடக்கும்.
நாங்க மறந்து வாழ்ந்து போனோம். இப்ப என்ன வந்து சுவாமிஜி உங்களுக்கு? எப்பொழுது நாம் ஸ்வதர்மத்தையும் ஸ்வதர்மியையும் மறக்கிறோமோ, ஸ்வதர்மியையும் ஸ்வதர்மத்தையும் மறக்கிறோமோ, அப்போ விசித்திரம் தான். எனக்கு அந்நியமான ஒரு உலகமானது என் முன்னாடி வந்து நிற்கும், என்னை துரத்த ஆரம்பிக்கும். எது எனக்கு எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்காதோ, அது என்னால் கற்பனை செய்யப்பட்டதோ, அந்த உலகம் என் கண் முன்னாடி வந்து நின்று என்னை துரத்து. உலகம் என்னை துரத்துகிறதே. எத்தனை காலம் நான் அந்த உலகத்துக்கு பின்னாடி ஓடி ஜெயிக்க போகிறேன்டான்னா, நாம் நேற்றுக்கே பார்த்தோம், பூர்த்தி செய்யப்பட முடியாத வாழ்க்கை முறைக்குள்ள வந்துடும். அப்போ கோரமான ஒரு வாழ்க்கை முறையானது என்னுடைய மனதிலே ஓடிக்கொண்டே இருக்கும். அதனுடைய வெளிப்பாடுதான் நான் செயலிடத்திலும் காட்டுகிறேன், என்னுடைய வாழ்க்கை முறையிலும் காட்டுகிறேன். நான் யார்கிட்டலாம் பழகிறேனோ அவங்கள்ட்டலாம் ஏன் என்னுடைய கோரமான முகத்தை காட்டுறேன்டான்னா, என்னிடத்துல கோரமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருப்பதனால். துவைதே அசதி விசித்திரம் கோரம் சம்ஸ்ருதிம். சம்ஸ்ருதி என்றால் நம்மால் சேர்க்கப்பட்ட அந்த வாழ்க்கை முறையிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது? சம்ஸ்ருதி என்றால் சம்சாரத்தை, பிறவிகளை, நாமே தேடிக்கொண்ட பிறவிகளை. நமக்கு நமக்கு இப்ப இருக்கக்கூடிய பிறவி, நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிறவி நம்முடைய அப்பா அம்மா நமக்கு கொடுத்தது அல்ல, இறைவன் நமக்கு கொடுத்தது அல்ல, நாமே தேர்ந்தெடுத்து கொண்டவை. நாமே தேர்ந்தெடுத்து கொண்டு நாம் அதில் என்ன பண்ணுகின்றோம்? மீண்டும் மீண்டும் கோரமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கின்றோம். அதுல போய் என்ன தேடுகின்றேன்? சுவார்த்தமாக இருக்கக்கூடிய என்னுடைய மாறாத ஆனந்தத்தை சுபாவத்திடத்திலே கோரமான என்னால் கல்பிதம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உலகத்திடத்திலே போய் நான் தேடிக்கொண்டே இருக்கின்றேன். அது எப்படி இருக்குடான்னா, ரொம்ப அழகான உதாரணம் கொடுக்கிறார். அழகாக ஜலம் இருக்கக்கூடிய தடாகத்திலே போய் அந்த ஜலத்தை எல்லாம் மூடிக்கொண்டு, எப்படி பாசிகளானது ஜலம் இருப்பதை தெரியவிடாமல் மறைத்து கொண்டிருக்கிறதோ, அப்பொழுது என்ன செய்கின்றான்? ஓ, இந்த தடாகத்திலே ஜலம் இல்லை போல இருக்குன்னு சொல்லிட்டு, எப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்கும் என்று சொல்லி தேடிக்கொண்டே போய் காணல் நீரை எப்படி தேடிக்கொண்டு போனால் அது தாகத்தை தீர்க்காதோ, தடாகத்துல தண்ணி இருக்கு, நான் அந்த செடியை பாசியை சிறிது விளக்கினால், ஆனால் அதற்கு நான் முயற்சி எடுக்காமல் எங்கேயோ ஜலம் இருப்பதாக நினைத்து கொண்டு காணல் நீரை தேடி போனால் எப்படி என்னுடைய தாகம் தீராதோ, ஜலமும் கிடைக்காதோ, அதே போல ஆத்மாவினுடைய சொரூபம் ஆனந்தம் மாறாதது. அது என்னுடைய சொரூபம் என்றால், அது என்னுடனேயே இருக்கின்றது, நான் தான் அது என்றால், அதை நான் தேடி எனக்குள்ளே போய் அமர்வதற்கு பதிலாக வேறெங்கோ பொருள் இருக்கின்றதாக நினைத்துக் கொண்டு என்னுடைய வாழ்க்கையை வீணாக முயற்சியிலே செலுத்தி அர்த்தத்துக்கு பின்னாடி, காமத்துக்கு பின்னாடி, தர்மத்துக்கு பின்னாடி போய் என்னுடைய வாழ்க்கையை துளைத்து, இதுல வேற யஜ்ஞம், தானம், தவம், உபாசனை, ஜபம், பூஜா, இதுல வேற போய் நம்முடைய வாழ்க்கை முறையை துளைத்து விதவிதமாக படித்தல், விதவிதமாக கேட்டல், அதுல போய் என்னுடைய வாழ்க்கையை துளைத்து என்னை அறிதல் என்கின்ற ஒரு காரியத்தை மட்டும் செய்வதற்கு நாம் தயாராக இல்லை. என்னை
நான் அறிய வேண்டும் அப்படின்னு சொன்னா எனக்குள்ளே நான் போக வேண்டிய ஒரே ஒரு காரியம்தான் இருக்கே தவிர வெளியிலே எனக்கு எந்த வேலையும் என்னை நான் அறிவதற்கு எனக்கு வெளியில எந்த வேலையுமே இல்லை. பின்ன ஏன் நான் செய்து கொண்டே இருக்கிறேன்? என்ன பண்றது? ஜென்ம ஜென்மாந்தரமாக பழக்கி வச்சிருக்கோம். அதனால எல்லாம் செய்யலைன்னா நமக்கு பெரிய பாவமோ நினைச்சுக்கிறோம். அது செய்தால்தான் நமக்கு ஏதோ ஒரு ஒரு நிறைவு கிடைத்த மாதிரி ஒரு எண்ணம். அது செய்தால்தான் நான் பக்தன் போல இருக்கு, நான் பகவானோட இருக்கேன் போல இருக்கு அப்படின்னு செயலை பிடித்துக் கொள்கிறோமே தவிர ஸ்மரணை அங்கே வருவதே கிடையாது. இறை ஸ்மரணைக்கும் செயலுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. ஸ்மரணை 24 மணி நேரமும் இருந்தால் செயலே தேவையில்லையே, ஒரு செயலுமே தேவையில்லையே. செயல் எதற்கு? ஸ்மரணையை கொண்டு வருவதற்கு. எல்லா செயல்களுமே ஸ்மரணைக்காக என்றால் நான் 24 மணி நேரம் ஸ்மரித்துக் கொண்டே இருந்தால் மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை, மனமது செம்மையானால் யந்திரம் தேவையில்லை, மனமது செம்மையானால் தந்திரம் தேவையில்லை. ஏன்னா அம்பாள்கிட்ட வரும்போது இதெல்லாம் சொல்றாங்கல்லவா, லலிதா சஹஸ்ரநாமத்தில் வருது அல்லவா, மந்திர ரூபா, தந்திர ரூபா, கிரியா ரூபா. மந்திரமோ தந்திரமோ யந்திரமோ ஒன்றும் தேவையில்லை. எப்பொழுது? 24 மணி நேரம் என்னுடைய ஸ்மரணை இறைவனுடையே இருந்தால். கஷ்டமா இருக்கும் போல இருக்கே. கஷ்டம்தான். ஏன்னா நமக்கு அந்நியத்தை பற்றி கொண்டே பழக்கப்பட்ட மனதுக்கு ஒன்றே ஒன்றை மனமே பற்றுன்னா அங்கதான் மனதினுடைய உண்மையான சொரூபத்தை நம்ம பார்க்கலாம். மனமே ஒன்றே ஒன்றை, உன்னுடைய உண்மையான சொரூபத்தை மனமே பற்றி கொள்ளேன். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். உண்மை அல்லாத ஒன்றை நம் கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டி உண்மையை போல காட்டுவதற்கு நீங்கள் பாருங்கள், தியேட்டருக்குள்ள போயிட்டீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை நினைவுபடுத்தும். உண்மை அல்லாத வாழ்க்கையை நினைவுபடுத்தும். நீங்க தியேட்டருக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா நல்ல வெளிச்சம் இருக்கும். அதான் உண்மையான உலகம். வெளிச்சம் என்பதுதான் உண்மையான உலகம். அப்போ நம்ம முன்னாடி எந்த காட்சியும் ஓடலை, நமக்கு அந்நியமா ஒரு காட்சியும் ஓடலை. எப்பொழுது நமக்கு அந்நியமாக ஒரு காட்சி ஓடுகிறதோ அப்போ என்ன ஆகிறது? நம் மேலே ஒளிந்து கொண்டிருந்த வெளிச்சம் எல்லாம் அணைக்கப்படுகிறது. தலைக்கு மேலே, நம்முடைய உடம்புக்கு பின்னாடி, இரண்டு பகுதிகளிலும் முன்பும் பின்பும் எங்கெல்லாம் ஒளியானது ஒளிந்து கொண்டிருந்ததோ அதை எல்லாத்தையும் நிறுத்திட்டான். ஒரு ஒளி இல்லை. எங்கு பார்த்தாலும் இருள்தான் இருக்கு. உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு தெரியாது. நம் பின்னாடி யார் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியாது. பக்கத்து இருக்கையிலே யார் அமர்ந்திருக்கிறார்கள் தெரியாது. யார் போய் வருகிறார்கள் தெரியாது. எங்க பார்த்தாலும் ஒரே இருளா. ஒருவேளை யாராவது இருள எழுந்து நடந்தா அவர்களும் இருளோடையே, அவங்களுடைய முகத்திலையும் உடம்புலையும் இருள் தான் இருக்கும். நம்மளால பார்க்க முடியாது. எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு இருள் சூழ்ந்த இடத்துல முன்னாடி ஒரு காட்சி ஓடுகிறது. இப்போ இதுல என்னடான்னா, புறத்திலே இருள், அதனால செயலற்ற தன்மை, சரீர நிலையிலே. அகத்திலே இருள்,
அகத்துல இருள் இருக்கிறதுனால தான் தனக்கு அந்நியமாக ஒரு காட்சிகளை விரும்பி பார்க்கிறது. அது உண்மை அல்ல என்று தெரிந்தாலும் கூட அதை உண்மையாக விரும்பி பார்ப்பதற்கு காரணம் என்ன? தன்னுடைய மனதிலே இருக்கின்ற இருள். இந்த இருள் தனக்கு வேதனையை கொடுக்கிறது. இந்த வேதனையை மறப்பதற்கு ஒரே மருந்து தனக்கு அந்நியமான ஒரு உலகத்திடத்திலே போய் தன்னை ஒப்படைத்து அதிடத்திலிருந்து வேதனை போக்குவதற்கு உண்டான ஒரு முயற்சியை எடுக்கிறது. தன்னை அப்ப அவன் என்ன பண்ணிக்கிறான்? மயக்க நிலையிலே வச்சிருக்கிறான். மனம் பிளஸ் அந்த மனதில் இருக்கக்கூடிய வாசனை, அகங்காரம், இதெல்லாம் மயங்கி கிடைக்கிறது. 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ மயங்கி கிடைக்கிறது. மயங்கி கிடக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு என்னெல்லாம் சிந்தனை இல்லை பாருங்கள். தான் எதற்காக வாழ வந்தோ சிந்தனை இல்லை. எதை நோக்கி வாழ வேண்டும் சிந்தனை இல்லை. தான் எந்த குலத்திலே பிறந்திருக்கிறோம் சிந்தனை இல்லை. என்ன செயலை செய்ய வேண்டும் சிந்தனை இல்லை. உற்றார் உறவினர்கள் சிந்தனை இல்லை. தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நன்மை தீமை சிந்தனை இல்லை. வாழ்க்கையில் நடந்த ஏற்றத்தாழ்வுகள் அனுபவங்கள் சிந்தனை இல்லை. தான் ஒரு பெரிய செல்வந்தன், தான் ஒரு பெரிய ஏழை, தான் ஒரு வியாதியஸ்தன், தான் ஒரு குடும்பஸ்தன், தான் ஒரு சன்னியாசி, எந்த சிந்தனையும் அங்கே இல்லை. தன்னை முழுமையாக கோமா நிலையிலே வைத்துக் கொண்டு மனதளவிலே செயலற்றவனாய், முயற்சி இல்லாதவனாய், அறியாமையிலே இவன் மயங்கி கிடக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். முயற்சியற்ற நிலையிலே இருக்கின்ற காட்சியை பார்க்கிறோம். இப்ப ஒரு கவனமான விஷயத்தை நீங்கள் பாருங்கள். ரொம்ப சூக்ஷ்மமான விஷயத்தை பாருங்கள். யாரோ ஒருவன் தோற்றுவித்த காட்சிகளை நாம் உட்கார்ந்து கொண்டு பார்க்கிறோம். நம்முடைய மனம் பார்க்கிறது இல்லையா? யாரோ ஒருவன் தோற்றுவித்த காட்சிகள், ஏற்படுத்திய காட்சிகள் நமக்கு அந்நியமாக அது ஓடிக்கொண்டிருக்கு. அந்த காட்சிகளுக்கும் நமக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. இப்ப நாம் அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இப்போ அங்க என்ன நடக்கிறது அப்படின்னா, அந்த காட்சிகள் பார்ப்பதற்கு மட்டும்தான் அனுமதியை தவிர மாற்றுவதற்கோ வேற ஒரு காட்சியை கொண்டு வருவதற்கோ, இந்த காட்சி வேண்டாம் என்று அழிப்பதற்கோ, எனக்கு இந்த காட்சி பிடிக்கவில்லை ஆகினாலே இந்த காட்சியை விட்டு நான் விலகி போகிறேன் சொல்வதற்கோ நமக்கு அதிகாரம். அந்த இடத்துக்குள்ளே நான் போய்விட்டால் 2 மணி நேரம் நான் அந்த காட்சிகளை பார்த்துத்தான் ஆக வேண்டும். சுதந்திரம் இல்லாமல். இது பேர் தான் சம்சாரம் பெயர். நம்முடைய கர்மவினை ஏற்படுத்திய வாசனை நம்முடைய மனதிலே திரும்ப திரும்ப விசித்திரமான சித்திரங்களை எல்லாம் கண்முன்னாடி கொண்டு வந்து நம்மை ஒரு கோரமான இருள் நிறைந்த வாழ்க்கையிலே கொண்டு போய் சதா தள்ளி கொண்டு நாம் அதுல போய் என்ன பண்றோம்? அது காணல் நீர், அதுல போய் ஜலத்தை குடிக்கலான்னு போறோம். அதுவே ஜலம் குடித்தால் என்னுடைய மனதில் இருக்கின்ற தாபம் எல்லாம் தீர்ந்துவிடும். ஆனா என்ன நமக்கு அதுல கிடையாதுன்னா, அதை மாற்றுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. யாரோ ஒருத்தன் ஏற்படுத்திய காட்சியை மாற்றுவதற்கு அதிகாரம் இல்லாத போது எப்படி நமக்கு அதிகாரம் இல்லையோ, அதே போல நம்முடைய கர்ம வினைக்கு உட்பட்டு வாழ வந்த நமக்கு கர்ம வினையினுடைய அனுபவத்தை மாற்றுவதற்கு அதிகாரம் இல்லை. அப்போ இந்த காட்சியே எனக்கு வேண்டாம், இந்த அனுபவமே எனக்கு வேண்டாம்
அப்படின்னு நாம முடிவெடுக்கணும் வச்சுக்கோங்க. என்ன செய்யலாம்? எனக்கு இந்த காட்சியே வேண்டும், இந்த காட்சியை என்னால மாற்றவே முடியவில்லை, இந்த காட்சியே எனக்கு வேண்டாம், இந்த காட்சி எனக்கு எவ்வகையிலும் எந்த அனுபவத்தையும் கொடுக்க வேண்டாம், இன்பத்தையும் கொடுக்க வேண்டாம், துன்பத்தையும் கொடுக்க வேண்டாம் என்று முடிவு செஞ்சிட்டா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அதிகாரம் என்ன? இப்ப நாம அந்த இடத்தை விட்டு வெளியில வர முடியாது. ஏன்னா எல்லோரோடும் போயிருக்கிறோம். தனிமையில போயிருந்தா எழுந்து வந்துடலாம். எல்லோரோடும் போயிருக்கும் போது அவர்களை அவமதிப்பதை போல ஆகும். அப்ப என்ன செய்யலாம்? நமக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரம், கண்களை மூடி காதுகளை எல்லாம் உள்முகமாக திருப்பி ஆனந்தமாக உறங்கி கிடக்கலாம். அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா. சங்கத்திலிருந்து என்னை நான் விடுவித்துக் கொள்வது. சங்கத்திலிருந்து என்னை நான் விடுவித்துக் கொள்வதுன்னு அர்த்தம், என்னுடைய சொரூப சங்கத்துக்குள்ளே போவது. தூக்கம் என்பது என்னது? என்னுடைய சொரூபத்தோட போய் இணைவது. நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்? சொரூபத்தை விட்டுட்டு மனம்ங்கிற சுபாவத்தோட போய், மனம்ங்கிற சுபாவம் ஏற்படுத்திய உலகத்திடத்திலே போய் மாட்டிக்கொண்டுட்டேன். இப்ப அதுல இருந்து நான் வெளியில வருவதற்கு என்ன பண்ணணும்? சுபாவத்திலிருந்து சொரூபத்துக்கு போயிட்டா போதும். எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்ததுப்பா, வீட்டுல கூட இப்படி தூங்க முடியாது, நல்ல ஏசி நல்ல என்னை சுத்தி ஃபுல்லா குளிர் சாதன பெட்டி இருக்கிறது, நல்ல அழகான ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு, நான் நிம்மதியாக தூங்குகிறேன், ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடலாம். ஏன்னா நீங்க அங்க வேற ஒன்றும் பண்ண முடியாது. நான் அங்கே உட்கார்ந்து கொண்டு ராமநாமம் ஜபிக்கிறேன், சிவநாமம் ஜபிக்கிறேன்னா நம்மை சுத்தி சப்தங்கள் நாலாபுரத்திலிருந்து விதவிதமான சப்தங்கள் வந்து கொண்டிருக்க, நம்முடைய காது அதைத்தான் கேட்குமே தவிர, மனம் அதை கேட்கத்தான் விருப்பப்படுமே தவிர, மனம் அந்த நேரத்தில் உட்கார்ந்து கொண்டு இறை நாமத்தை ஜபித்தெல்லாம் நடக்காத காரியம். ஒரே வழிதான் இருக்கு. மனதை, இப்போ வெளியில இருக்கக்கூடியவர்கள் மனதை மயக்க நிலையிலே வைத்திருக்கிறார்கள், நான் மனதை உறக்க நிலையிலே வைத்திருக்கிறேன். வெளியிலே இருக்கக்கூடியவர்கள் மயக்க நிலையிலே மனதை வைத்திருக்கும் போது அந்த வலியெல்லாம் மறந்து இருக்கிறார்கள், சுகத்தை அடையவில்லை. நான் ஆழ்ந்த உறக்கத்திலே இருக்கிறேன், ஆழ்ந்த உறக்கத்துல என்னுடைய சொரூபத்திலே சுகத்தை அனுபவிக்கிறேன். ஆனால் நான் சுகத்தை அனுபவிக்கிறேன்னு தெரியாம அனுபவிக்கிறேன். இப்ப இதே காரியத்தை அப்படியே கொஞ்சம் விழிப்பு நிலைக்கு கொண்டு வாருங்கள். நம்முடைய மனம் ஏற்படுத்திய உலகமானது இருள் சூழ்ந்த உலகம். அதில் ஓடக்கூடிய காட்சிகள், கதாபாத்திரங்கள் அத்தனையும் நம்முடைய மனதால் ஏற்படுத்திய கற்பனை கதாபாத்திரங்கள், வாசனையினாலே ஏற்படுத்திய கற்பனை கதாபாத்திரங்கள். இந்த மனதுடன் நான் ஓடிக்கொண்டே இருந்தால் மனம் கோரமான பிறவியை கொடுத்து என்னை அதிலே கொண்டு போய் தள்ளும். பணத்துக்கு பின்னாடி போ, கணவன் பின்னாடி போ, மனைவி பின்னாடி போ, குழந்தைகள் பின்னாடி போ, புண்ணிய வாழ்க்கைக்கு பின்னாடி போ, விதவிதமா என்னென்னலாம் செயல்கள் உலகத்துல நம்முடைய சுபாவத்துக்கு ஏற்போ அதுக்கு பின்னாடியே நம்மை கொண்டு போய் தள்ளும் தன்மை படைத்தவை, நம்மை விரட்டி கொண்டே இருக்கும் தன்மை படைத்தவை. அப்ப இது வேண்டாம்னா என்ன பண்ணுவது? விழிப்பு நிலையில நான் இருக்கணும், கவனமுடன் இருக்கணும். கனவு நிலையிலும் ஆழ்ந்த உறக்க நிலையிலும் ரெண்டு தோஷம் இருக்கு. கனவு நிலையிலே அந்த காட்சி, சினிமா காட்சி தான் கனவு நிலை. அதிலே என்னையும் நான் நினைக்கவில்லை, நான் அடைய வேண்டிய இலக்கையும் நினைக்கவில்லை. ஆழ்ந்த உறக்கத்திலே என்னை பற்றின ஸ்மரணையும் இல்லை, இறைவனை பற்றின ஸ்மரணையும் இல்லை. ஆனால் விழிப்பு நிலையிலே என்னை பற்றின ஸ்மரணை இருக்க வேண்டும், இறைவனை பற்றின ஸ்மரணை இருக்கணும். என்னை பற்றின மறதியும் இருக்கக்கூடாது, இறைவனை பற்றின மறதியும் இருக்கக்கூடாது. அப்படி
அப்படி இருக்கக்கூடாதுன்னா என்னை பற்றின மறதியும் இறைவனை பற்றின மறதியும் இருக்கக்கூடாது. இறைவனை நான் சதா ஸ்மரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ரெண்டே உபாயம்தான் இருக்கு. ஒன்று, இந்த மனதால் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய உலகத்திடத்திலிருந்து என்னுடைய மனதை நான் மீட்டெடுத்தல். மீட்டெடுத்த மனதை கொண்டு போய் இறைவனிடத்திலே திரும்ப 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 ஒட்ட வைத்தல். ஏன்னா நமக்கு தான் ஒட்டுவதுனா ரொம்ப பிடித்திருக்கல்லவா, ஒட்டிக்கொண்டே வாழ்வதுனா ரொம்ப பிடித்திருக்கிறது. யாரோட நாள் ஒட்டிருக்கணும், ஒண்ணும் இல்லையா, நமக்கு யாருமே இல்லையா ஒட்டுறதுக்கு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை ஒட்டி கொண்டு இருக்கிறோம், அல்லது கடந்த காலத்து நிகழ்வுகிட்ட போய் ஒட்டிக்கிறோம், அல்லது எதிர்காலத்தை பத்தி கவலையில போய் ஒட்டுதல் நமக்கு ரொம்ப பிடித்தமான, அதனால ஒட்டுண்ணி ரொம்ப பிடிச்சிருக்கு. மனதை உலகத்திடத்திலிருந்து மன கல்பனையான வாழ்க்கை முறையிலிருந்து பிரித்து எடுத்தல், இறைவனிடத்திலே கொண்டு போய் ஒட்ட வைத்தல். அதற்குத்தான் ஸ்வதர்மா. ஸ்வதர்மா எதற்குன்னா தலையில அடித்துக் கொள்வதற்காகவோ அது பின்னாடி ஓடுவதற்காகவோ அல்ல. எல்லாம் என் கர்மா இல்ல. சுதர்மத்தினுடைய நோக்கம் இந்த மனம் காட்டக்கூடிய உலகம் இருக்கல்லவா, அந்த கற்பனை உலகத்துக்குள்ளே போய் நான் மயங்கி விடாமல், என்னை இழந்து விடாமல் அந்த மனதை பிரித்தெடுத்து, அதுக்குத்தான் என்ன தேவைப்படுகிறது? ரெண்டு அழகான உதாரணம் கொடுக்கிறேன். ஏன் நான் இவ்வாறு பிரிந்து இறைவனோடைய இருக்கேன், என்னுடைய சொரூபத்தோடைய இருக்கின்றனா, ரெண்டு உதாரணங்கள். ஒன்று தேனீக்கள், மற்றொன்று மலைப்பாம்பு. இந்த ரெண்டும் எனக்கு குருவாக இருந்து ஞானத்தை கொடுத்திருக்குப்பா. அதனால அவர்களை நான் குருவாக எடுத்து அதிலிருந்து நான் அறிவை பெற்றேன், இந்த உலகத்திடத்திலிருந்து அறிவை பெற்றேன். விராகா சர்வகாமேப்யா க்ஷிதி க்ஷிதி சிக்ஷிதோ மே மதுவ்ரதாத் கிருச்ச்ராத்தம் மதுவத் வித்தம் ஹத்வாப்யன்னோ ஹரேத் பதிம். பாவம், ஒவ்வொரு புஷ்பமாக போய் தேனீக்கள் தேனை சிறுக 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 சேர்த்து கொண்டு வந்து கிருச்ச்ராப்தம் மதுவத் வித்தம், எப்படி தேனீக்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த தேனை ஒரு நொடி பொழுதிலே எப்படி வேட்டையாடுகின்றான், தேனீக்களை எல்லாம் விரட்டி விட்டு அந்த தேனை எப்படி எடுத்துக்கொள்கின்றானோ, இது முதல் உதாரணம். அப்போ கஷ்டப்பட்டு சேர்க்கின்ற செல்வம், யாரால் அபகரிக்கப்படுகிறது? அரசன் எடுத்துக்கொண்டு போய்விடுகிறான், திருடன் எடுத்துக்கொண்டு போய்விடுகிறான், விரோதிகள் எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார்கள், பந்து ஜனங்கள் அபகரிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள், மிருகம் பறவைகள் வந்து அபகரித்துக் கொண்டு போய்விடுகின்றது, யாச்சகர்கள் வந்து கேட்டு வாங்கி கொண்டு போய்விடுகிறார்கள், காலன் வேகமாக ஓடோடி வந்து நம்மை அபகரித்துக் கொண்டு எடுத்துக்கொண்டு போய்விடுகின்றான், ஷரீர வியாதியானது வந்து நம்மை அபகரித்துக் கொண்டு போய்விடுகிறது. அதோட ரொம்ப முக்கியம், மனைவி குழந்தைகள் எல்லோரும் இந்த செல்வத்தை கஷ்டப்பட்டு சேர்க்கின்ற எந்த செல்வமனா இருக்கலாம், இது மட்டுமல்ல செல்வம்.
நம்ம எதுக்கு பின்னாடி எல்லாம் போய் விசித்திரமான உலகம் என்று மயங்கி கிடந்தோமோ அவை எல்லாம் ஒரு க்ஷண பொழுதிலே. ஹரதி நிமேஷாத் காலக சர்வம் மாயாமயமிதம் அகிலம் புத்வா பிரம்மபதம் த்வம் பிரவிஷ விதித்வா. ஜோவிந்தல பார்த்தோம் அல்லவா? எதற்கு பின்னாடி நாம் ஓடுகின்றோமோ அந்த வாழ்க்கை முறையானது நமக்கு ஒரு க்ஷணப்பொழுதிலே கண் முன்னாடி அழிந்து போவதை பார்க்கலாம். அழகான எவ்வளவு பெரிய ரிசர்ச் பண்ணியிருந்தார்னா நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வை எவ்வளவு அழகாக ஒரு சாது பேச முடியும். சாதுக்கு இதெல்லாம் எப்படி தெரிகின்றது என்றால் அவர் அனுபவிக்காமல் பேச முடியாது. புஸ்தக அறிவு அல்ல, குரு கொடுத்த அறிவு அல்ல, தான் அந்த அனுபவத்தை அனுபவித்திருந்தால் தான் அதை சொல்ல முடியும். அப்ப நாம் இந்த உலகத்துக்கு பின்னாடி சுபாவத்துக்கு பின்னாடி போனால் என்னென்னெல்லாம் நாம் இழக்கின்றோம், எது எதையெல்லாம் என்னை விட்டு போய்விடுகிறது. ஒரு ரிசர்ச்சே பண்ணியிருக்கார். சோகமோக பய क्रोधः राग क्लेभ्यः श्रमादयः यन्मूला स्युः नृणां जह्यात् स्पृहा प्राणार्थयोर्बुधः. ரொம்ப அழகான. எப்படி தேனீக்கள் தேனை மெதுவாக மெதுவாக சேகரித்து கொண்டு வந்து தான் அனுபவிக்கலாம் என்று வந்தால் அதனிடத்திலே அதை இருக்க விடாமல் எப்படி இந்த தேனீக்களுடைய கூட்டை தேனீக்கள் இல்லாமல் செய்துவிட்டு அந்த தேன் கூட்டை அபகரிக்கிறோமோ, மாயையால் ஏற்படுத்தப்பட்ட உலகமானது ஒரு தேன் கூடு. அதிலே போய் நாம் எல்லாவற்றையும் அனுபவித்து விடலாம் என்றால் ஏதாவது ஒன்று வந்து நம்மை அனுபவிக்க விடாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும். என்னெல்லாம் அப்படி வருகின்றதாம் அந்த தேனீக்கூட்டுல? துக்கம், சோகா, மோகா, பயஹா, குரோதஹா, ராகஹா, கிளேஷைஹி. துன்பங்கள். இதெல்லாம் இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாயமான உலகத்துல இந்த அனுபவம் எல்லாம் நம்முடைய மனதில் இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சோகம் கேட்கவே வேண்டாம். சோக பட்டியலே வாசிக்க ஆரம்பிச்சிடும். மோகம் கேட்கவே வேண்டாம். ஒன்னா ரெண்டா புத்தியானது மயங்கி கிடக்கக்கூடிய தன்மை. மூன்றாவது பயம், நான்காவது குரோதம், அஞ்சாவது ராகம், ஆறாவது கிளைபியஹா அலித்தன்மை என்றால் சாமர்த்தியம் எதுவுமே வெளிப்படாமல் இருக்கக்கூடிய தன்மை. நம்மள்கிட்ட எல்லா சமர்த்த பாவமும் இருக்கு, ஆனா எதுவுமே வெளிப்படா தன்மைதான் கிளைபிய பாவம். எல்லாம் இங்க பங்கப்படுகிறது. எதுக்கு பின்னாடி போனா? ஸ்வபாவத்துக்கு பின்னாடி போனா. ஸ்ரமாதயா சதா கலை, எப்ப பார்த்தாலும் ஒரு சோறு, சிரமம். அதனால தான் ஆசிரமத்தை தேடணும்னு நினைக்கிறோம். சிரமம் என்ன? ஒரே சிரமம், எப்ப பார்த்தாலும் ஒரே சிரமம். டயர்டா, காலையில தூங்கி எழுந்திருக்கும் போதே சிரமமா இருக்கு. ஏண்டா எழுந்திருக்கிறோம்?
மனதலோடு நான் உறவாட அந்த மனதிலே கற்பனையான துவைத மனதோடு நான் உறவாட இந்த அனுபவங்கள் எல்லாம் தவிர்க்க முடியாதவை. கிளைப்யா ஸ்ரமாதயா, இதெல்லாம் எங்க வருதாம்? என் மூலாகா சிகூர்ணாம். மனிதர்களுக்கு இதெல்லாவற்றுக்கும் எது மூலமாக இருக்கின்றதோ, எல்லாத்துக்கும் மூலம் எது? நம்முடைய மனம்தான். இந்த அனுபவத்துக்கெல்லாம் நம்முடைய மூலம் அதுல இருக்கக்கூடிய ஸ்பிருகா, ஆசைதான் காரணம். நாம நினைச்சுக்கிறோம் இதெல்லாம் நம்மளிட இருந்து போவதற்கு சினிமா தேட்டரில் உட்காந்து மயங்கி கிடப்பதை போல உலகத்திடத்திலே போய் இருந்து விட்டால் நமக்கு எல்லாம் கிடைச்சிடும் நினைக்கிறோம். இங்கே சொல்லுகிறார், மனமே, மனிதர்களே, இதுக்கு பின்னாடி போகாதீர்கள். இதுக்கு பின்னாடி நீங்கள் போனால் உங்களுக்கு இந்த அனுபவம் தான் ஏற்படும். உங்களுடைய புத்தியை அது மழுங்கடித்து விட்டுவிடும். அதனால தான் இந்த மழுங்கடித்த புத்தி கொண்டவர்களுக்கு, மயங்கி கடந்தவர்களுக்கு சிரமம் அதிகமா இருக்கிறதுனால தான் நிறைய செல்வத்தை இழந்து, சினிமா தேட்டரை எடுத்துப்போமே, அங்க போனா ஒரு 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 எவனோ ஏற்படுத்திய காட்சியை பார்ப்பதற்கு நாம கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை இப்படிங்கிறதுக்குள்ள தேனீக்களிடத்திலிருந்து தேனீக்களை விரட்டி விட்டு தேனை பருகியதையை போல ரொம்ப சுலபமாக யாரோ ஒருத்தர் என்ன பண்றான், நம்ம இடத்துல இருந்து நம்முடைய உழைப்பை சுரண்டி ஒரு நபர் போயிட்டு வந்ததற்கு அந்த மனிதனுக்கு பனிஷ்மெண்ட் என்னடானா 2000 ரூபாய் அவுட்டு. டிக்கெட்டுக்குன்னு இவ்வளவு அமௌண்ட். அதன் பிறகு உள்ளே போய் அது அந்த பொருளை வாங்கணும், இந்த பொருளை வாங்கணும்னா அதுக்கு உண்டான செலவு, அதன் பிறகு போக்குவரத்து செலவு, பிறகு சாப்பாட்டு செலவு, இப்படி எல்லாம் சேர்த்தால் 2000 ரூபாய். 2000 ரூபாய் நான் சம்பாதிப்பதற்கு எவ்வளவு மணி நேரம் உழைத்தேன். ஆனால் எனக்கு கொடுத்த அனுபவம் இந்த மேலே சொல்லப்பட்ட எல்லாம் அப்படியே இருக்கு. சோக, மோக, பய, குரோத, ராக, கிளைபிய எல்லாம் அப்படியே இருக்கு. கொஞ்சம் கூட மாறும். ரொம்ப சுலபமாக நம்முடைய சக்தியும் அபகரிக்கப்படுகிறது, அறிவும் அபகரிக்கப்படுகிறது. ஆயனாலே புதஹா ஜஹ்யாத், அறிவுள்ளவர்கள், புத்திசாலிகள், சொரூபத்தை நோக்கி வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் இதை விட்டுவிட வேண்டும், இதற்கு பின்னாடி போவதை விட்டுவிட வேண்டும் என்பதை நான் தேனீக்களிடத்திலிருந்து தெரிந்து கொண்டேன். இரண்டாவது மலைப்பாம்பை சொல்றேன். எப்படி கஷ்டப்பட்டு சேர்க்கப்பட்ட தேனானது தேனீக்களை அடித்து விரட்டி விட்டு தேனானது அபகரிக்கப்படுகின்றதோ, அதே போல நம்முடைய வித்தங்கள் அத்தனை, வித்தம் என்றால் எல்லாம் சேர்த்துக்கொள்ளும், ஆயுகு, ஆரோக்கியம், தனம், தானியம், புத்திர, கலத்திர, மித்திர, தேக, கேக எல்லாம் செல்வம்னா எல்லாம் அபகரிக்கப்படுகிறது. ரொம்ப சுலபமாக அபகரிக்கப்படுகிறது. இரண்டாவது எனக்கு ஒரு அழகான குரு கிடைத்தார், அதுதான் மலைப்பாம்பு. அநீகா பரிதுஷ்டாத்மா எதிரச்சோபனதாஹதம் அமம் நோச்சேச்சயே பஹ்வஹானி மகாஹிரிவ சத்வவான். எந்த முயற்சியும் இல்லாமல், எந்த முயற்சியும் இல்லாமல் அது வாட்ட தனியாக ஒரு இடத்திலே படுத்து கிடக்கிறது. எதிர்ச்சையாக தன்னுடைய முயற்சி எதுவுமே இல்லாமல் எதிர்ச்சையாக
தெய்வாதீனமாக எந்த பொருள் தன்னை நோக்கி வருகிறதோ, அது சிறிய பொருளாக இருந்தாலும் சரி, பெரிய பொருளாக, எந்த பொருள் தன்னை நோக்கி இறைவனால் கொடுக்கப்படுகின்றதோ அதுல பரிதுஷ்ட ஆத்மா, துஷ்ட சந்தோஷம். பரிதுஷ்ட என்றால் மேலான சந்தோஷத்தை, ஆத்மா என்றால் மனம், மனமானது மேலான சந்தோஷத்தை அனுபவிக்கின்ற காட்சியை நான் பார்க்கிறேன். அது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். மனம் சந்தோஷப்படுகிறது, கிடைத்ததை கொண்டு மனம் சந்தோஷப்படுகிறது. கிடைக்கவில்லை என்றால் அதையும் சொல்றார். நோ சேத், ஒருவேளை கிடைக்கவில்லை. சத்வான் பஹ்வஹானி மகாஹீவ ஷயே. அந்த மலைப்பாம்பானது கொஞ்சம் கூட தன்னுடைய தைரியத்தை விட்டு விடாமல், சத்வான் தன்னுடைய தைரியத்தை விட்டு விடாமல் படுத்து கிடைக்கும். தனக்கு வருகின்ற உணவு கிடைக்கின்ற வரை தன்னுடைய தைரியத்தை அது விடுவதில்லை. அவ்வாறு தனக்கு உணவு கிடைக்கவில்லை என்பதற்காக உணவை தேடு அது போவது இல்லை. அதே போல நானும் எனக்கு பிராரப்த வசத்தினாலே எனக்கு ஏதாவது வந்தால் அதை சாப்பிடுகிறேன். ஒருவேளை எனக்கு வரவே இல்லை என்றால் நான் கவலையே படுவது இல்லை. உடலுக்கு உணவு வரல, அவ்வளவுதான். என்னுடைய சொரூபம் அதனால கொஞ்சம் கூட தாழவில்லையே, சொரூப ஆனந்தத்தை நான் இழக்கவில்லையே. அதனால நான் அப்படியே கிடக்கிற மலைப்பாம்பை போல கிடைக்கிறேன். அதனால என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சாயங்காலம் வாருங்கள் சொல்றேன்னு சொல்றார். சாயங்காலம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.